வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீராமர் சீதாதேவியிடம், தேவி, இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர எந்த மாதரையும் மனதாலும் கூட தீண்டேன் என்று சொன்னதை தெரிந்து கொள்ளலாம். சீத்தை கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. சீத்தையை அலங்காரம் செய்து ஸ்ரீராமனின் இருப்பிடத்திற்கு பெரியவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ராமபிரான் உறங்குவது போல கண்களை மூடிக்கொண்டு இருந்தார். சீத்தை அவரது காலடியில் அமர்ந்தாள். அப்பொழுது ராமர் சீத்தையிடம், தேவி, என் பாதங்களை பிடித்து விடேன் என்று அன்புடன் கூறினார். ஆனால் சீதாதேவி தலையை குனிந்தபடி இருந்தாள். இதனை கண்ட ராமபிரான், என்ன தேவி, அரசகுமாரியான நாம் இவரது பாதங்களை பிடிப்பதா என்று தயங்குகிறாயா? அப்படியெனில் வேண்டாம் என்று கூறி தனது கால்களை இழுத்து கொண்டார். அதற்கு சீத்தை, அப்படியல்ல சுவாமி, ஒரு கதை கேள்விப்பட்டேன். தாங்கள் மிதிலை வரும் வழியில் ஒரு கல்லின் மீது தங்களது பாதம் பட அழகான பெண்ணொருத்தி வந்து நின்று வணங்கினாளாம். இன்று எனக்கு அலங்காரம் செய்யும்போது நவரத்தின கற்களை கொண்ட மோதிரத்தை பூட்டியுள்ளனர். ஒருவேளை அதில் தாங்கள் பாதம் பட்டவுடன் நவரத்தின கற்கள் அழகிய கன்னியாக உருப்பெற்று வந்து நின்றுவிட்டால் அவள் எனக்கு போட்டியாக இருந்து விடுவாளே, அதனால்தான் அஞ்சுகிறேன் என்று சீதா பிராட்டி குறும்புடன் சொல்லி சிரித்தார். உடனே ராமர் சீத்தையிடம், தேவி, இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர எந்த மாதரையும் மனதாலும் கூட தீண்டேன் என்று தேவியின் கைகளில் சத்தியம் செய்து உறுதிமொழி கொடுத்தார். கம்பன் இந்த நிகழ்ச்சியில் இரு மாதர் என்று வரும் பாடல் வரிக்கு பொருள் கூறும்போது, நீ ஒருத்திதான் எனக்கு உரியவள், வேறு மாதரை இரண்டாவதாக மனதாலும் தீண்ட மாட்டேன் என்று கூறுவதாக தான் எல்லாரும் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 மனைவிமார் உண்டு. பூவுலகில் ராமபிரானாக அவதரித்த போது ஸ்ரீதேவி சீத்தையாக ஜனனம் எடுத்து அவரை மணந்து கொண்டாள். ஆனால் பூதேவியும் நீலாதேவியும் வைகுண்டத்திலேயே தங்கிவிட்டார்கள். ராமபிரானாக இருந்த ஜென்மத்தில் பூமிக்கு வந்துவிட்ட பிறகு வைகுந்தத்தில் இருக்கும் எனக்குரிய தேவியரான பூதேவியையும் நீலாதேவியையும் கூட நான் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று ராமபிரான் கூறியதாகத்தான் இதற்கு பொருள் கூற வேண்டும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் யாதெனில், திருமணம் மூலம் தன்னை அடைந்திராத வேறு பெண்களை தான் மனத்தாலும் நினைக்க மாட்டேன் என்று கூறுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன்னை மனைவியாக அடைந்திருந்த தனக்கு உரிமையானவர்களான இரு தேவியரையும் கூட தான் மனத்தாலும் தீண்ட மாட்டேன் என்று கூறியதில்தான் ஸ்ரீராமரின் பெருமை, சிறப்பு எல்லாம் அடங்கியுள்ளது. இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.